கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளில் உங்களுடைய பாஸ்டர் அன்பு தம்பி அற்பராஜ் மற்றும் திருச்சபை மக்களாகி உங்களை வாழ்த்துகிறேன். என் நாமத்தினால் எவைகள் கேட்டால் உங்களை தருவேன் சொல்கிற ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கடந்து வர நம்மளை பிளஸ் பண்ண ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளில் கூட உங்களோடு நான் பேசும்படி தெரிந்து கொண்ட பகுதி லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுது. ரொம்ப ஒரு சிறப்பான வசனம். லூக்கா 4:4. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். தேவனுடைய ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒருவேளை நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். வண்டி ஓடனா டீசல் போடணும், பெட்ரோல் போடணும், அப்படின்னா வண்டி ஓடும். லைட் எரியனா கரண்ட் வரணும். கரண்ட் உற்பத்தி ஆகிறதுக்கு ஜென்ரேட்டர் ஓடணும். ஜென்செட் ஓடணும்னா அதை ஓட்டுறதுக்கு ஒரு பவர், தண்ணியிலேருந்து ஒரு தண்ணியை வச்சு அமுக்கிறப்போ ஒரு வீல் சுற்றுறப்போ கரண்ட் வரும். அந்த கரண்ட் மூலம்தான் லைட் எரியும். இதே மாதிரி உயிர் வாழ்வதற்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று வேணும். அதே மாதிரி நம்ம வாழணும்னா காலைல இட்லியோ தோசையோ பொங்கலோ வடையோ அல்ல ரொட்டியோ ஏதோ ஒன்று சாப்பிடணும். மத்தியானம் சோறு சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும், ஏதோ ஒன்று சாப்பிடணும். சாயங்காலம் டீ குடிக்கணும், காலையில் டீ குடிக்கணும், நைட்டு ரொட்டி சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டு தான் உயிர் வாழ முடியும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரம் இல்லை, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பாங்கிறார். ஆண்டுடைய வார்த்தையினால் ஒவ்வொரு மனுஷனும் பிழைப்பான் என்று சொல்கிறார். ஆண்டுடைய வார்த்தை ஒரு வல்லமை உள்ளது. ஆண்டுடைய வார்த்தை ஒரு விடுதலை தரும் வார்த்தை. எப்படின்னா இன்றைக்கி இந்த உலகத்தை பொறுத்தவரையும் அவங்களுக்கு என்னப்பா 2 கார் இருக்குது, வீடு இருக்குது, ஏசி வீடு இருக்குது, பங்களா இருக்குது, வசதி இருக்குது, எவ்வளோ ஒரு 2 பீரோ இருக்குது. இன்றைக்கி நிறையா வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு சில நாளைக்கு சாயங்காலம் மாலையில் ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு போவேன். அவங்க வீட்டில் ஒரு சேர் கூட கிடையாது, ஒரு பீரோ கூட கிடையாது, படுக்க உட்கார ஒரு கட்டில் கூட கிடையாது. இப்போ துணி அடுக்கிறதுக்கு அலமாரி கூட கிடையாது. இங்கேயாவது அலமாரி இருக்குது, பீரோ இல்லை. அங்கே ஒன்றுமே கிடையாது. மொத்தமாக ஒரு இடத்துல போட்டுப்பாங்க. ஒன்றுமே இல்லாத நிலைமை. அப்படி ஒரு ஏழை மக்கள் மத்தியில் இன்றைக்கி போகிறேன். ஈவினிங்கில் போவேன், மாலையில் எப்பாவது ரேராக போவேன் அந்த ஏரியாவுக்கு, தடா பகுதிக்கு. அதே மாதிரி இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாத மக்களாக தான் ஒரு மனிதன் அந்த வாழ்க்கையை மிஸ்மிரியம் வாழ்க்கை என்று சொல்கிறார். மிஸ்பிரியம் வாழ்க்கைனா எவ்வளோ உணவு வேணும். இப்போ அங்கே ஒரு கடையை பார்த்தேன். அந்த கடையில் ஜாமான்லாம் கீழே வச்சுருக்காங்க, கொஞ்சம் வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் 3 பேர் இருக்கோம். 3 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு 100 கிராம் ரவை வாங்கினா போதும், ₹1 எண்ணெய் வாங்கினா போதும். தேவையான அளவு வாங்குவாராம். 3 பேண்ட்டு 3 ஷர்ட்டை தான் வச்சுருப்பாராம். அதை காய போடுறதுக்கு 3 ஹேங்கர் வச்சுருப்பாராம். அவருக்கு என்ன தேவை? வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்காதான், வாஷிங் மிஷின் அவரே துவச்சிக்குவாராம். அவர் வீட்டில் என்ன தேவை? இன்றைக்கி நிறைய வீட்டில் போனால் நிறையா ஐட்டங்கள் நிறையா பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாக்கு அழகு இதே மாதிரி அலமாரியில் அந்த அழகுக்கு அந்த பொம்மை வாங்குகிறோம். ஒரு டெடிபீர் வாங்கி கொடுன்னு கேட்டா என்கிட்ட. எவ்வளோம்மா டெடிபீர்னு கேட்டேன். என்ன ஒரு 5000 தான். ஆனால் டெடிபீருங்கிறது பொம்மை. ஒரு 10 நாளில் என்னாகும்? அழுக்காகும். அதை துடைக்கிறதுக்கு ஒரு ஆளை தேடணும், துவைக்கிறதுக்கு ஒரு ஆளை தேடணும். அதை அலமாரி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா வீட்டில் மேலே அலமாரி, கீழே அலமாரி. மேலே அலமாரியில் தேவையில்லாத பொருள்லாம் மேலே இருக்கும். வருஷத்தில் ஒரு முறை இங்கே நம்ம தமிழக முறைப்படி ஆயுத பூஜைக்கு எடுத்து சுத்தம் பண்ணுவோம். இல்லைக்கு நாங்களாம் கிறிஸ்மஸ்க்கு எடுத்து சுத்தம் பண்ணுவோம். கீழே கட்டிலுக்கு கீழே ஒரு அழுக்கு துணி, அழுக்கு மூட்டை இருக்கும், அதை எடுத்து சுத்தம் பண்ணுவோம். இதேமாதிரி தேவையில்லாதெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கிறோம். இது தேவையில்லாமல் எதுக்கு அதை சேர்த்து வச்சு அந்த அலமாரியில் வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ வேதனை. இதை மிஸ்பிரியம் வாழ்க்கைங்கிறார். நமக்கு என்ன தேவையோ அவர் தனி வண்டி வச்சுருக்க மாட்டார். மெட்ரோ ரயிலில் தான் போவார், ட்ரெயினில் தான் போவார். தனி வண்டினா அதை பார்க் பண்ணுறதுக்கு இடம் வேணும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு காசு வேணும். தனியாக எதையுமே வச்சுக்க மாட்டார். இதுதான் மிஸ்பிரியம் வாழ்க்கை. ஒருவேளை நம்ம இன்றைக்கி இந்த கொஞ்சம் வசதி வந்தோன்னா, கொரோனா காலம் வந்தவரும் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே 2 வீலர் வந்துருச்சு. எப்படி 2 வீலர் வரும்? காசு கொடுத்து வாங்கினோமா? இல்லை, ஃபைனான்ஸ் வாங்கணும். அவர் 5000 பணம் கொடுக்கணும். அதை ஒரு அடகு வச்சு அதை கொண்டு 5000 கட்டணும். 5000 நமக்கு பணம் இல்லை. அவன் ஃபைனான்ஸ் கொடுக்குமுன்னா அந்த வண்டிக்கு 5000 கையெழுத்து வாங்குகிறான். 5000 கையெழுத்து வாங்கி திரும்ப நம்ம அது மாதம் இந்த 5000 வட்டி கட்டணும், அந்த வண்டிக்கும் வட்டி கட்டணும். வர்ற சம்பளம் அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும்? இன்னொரு கடனை தேடுறோம், இன்னொரு தண்டலை தேடுறோம், இன்னொரு ஃபைனான்ஸை தேடுறோம். ஏன் அந்த வண்டியே இல்லைன்னா இவ்வளோ கஷ்டமே இல்லையே. ஒரு சில ஆட்டோ ஓட்டுவாங்க, டிரைவராக இருப்பாங்க, ஆட்டோ ஓட்டுவாங்க. திடீர்னு நான் என் வண்டி ஆட்டோ ஓனர் இருப்பாங்க. ஒய்ஃபு போட்டுக்க ஒரு செயினை, ஒரு வளையலை, ஒரு இதை அவுத்து கொண்டு போய் அதை விற்று ஆட்டோ வாங்கி அதை ஃபைனான்ஸ் போட்டு 2 வருஷம் கழித்து எஃப்சி பண்ணுறப்போ திரும்பவும் அதை போய் அடகு வச்சு மாட்டி ஒரு காலமும் அந்த ஆட்டோ ஓனர் ஆகும்னு அந்த லேபரை ஆட்டோ ஓட்டுற டிரைவர்கிட்ட இருந்த அந்த அமைதி வந்து இன்றைக்கி இருக்காது. இதுதான் மிஸ்பிரிய வாழ்க்கை இல்லை. ஒருவேளை மிஸ்பிரிய வாழ்க்கைனா நமக்கு என்ன இருக்கோ அதை வைத்து
நம்ம மேனேஜ் பண்ணுவது. என்ன இருக்கோ அதை இப்போ என்கிட்ட 3 வாட்ச் 4 வாட்ச் இருந்தது, எங்கே இருக்குன்னே தெரியல. இப்போ 1 வாட்ச் தான் இருக்குது. இந்த 1 வாட்ச் இருக்கப்போ இதை கொஞ்சம் கவனமாக வைக்க தோணுது. எங்கே ஊற்று வச்சதே தெரில. நானும் தேடிக்கிட்டே இருக்கிறேன். 2 மெட்ரோ கார்டு இருந்தது. 2 மெட்ரோ கார்டு. இப்போ ஒரு கார்டு எங்கே இருக்குன்னே தெரியல. கிட்டத்தட்ட 1000 ருபீஸ் அந்த கார்டில் இருக்குது. எங்கே இருக்குன்னே தெரில. இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒன்று வச்சுருந்தா என்ன பண்ணுவோம்? கவனமாக வச்சுருப்போம். மெட்ரோ கார்டுங்கிறது வேகமாக ஓடி போய் வேகமாக ஏறுறதுக்கு வசதி. நின்று கவுண்டர்லன்னு டிக்கெட் வாங்காமல் வேகமாக ஓடி போய் வேகமாக ஏறுறதுக்கு ஒரு வசதி. ஆனால் நாம் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டோடைய வார்த்தை தான் வாழ்வுங்கிறார். ஆண்டோடைய வார்த்தை தான் விடுதலை. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33 வயதில் ஊழியத்துக்கு வருவோன்னே அவர் ஊழியத்தை முடிச்சுட்டு வெளியே வர்றாரு. வெளியே வரப்போ அங்கே சாத்தான் அவரோடு பேசுகிறான். எப்பா நீ 40 நாள் சாப்பிடலை, அதனால் உங்கள் ஆண்டவர் இந்த கல்லுங்களெல்லாம் அப்பமாக்கிடுவார், நீ இந்த அப்பமாக்கி சாப்பிடுங்கிறாரு. அவர் அப்போ தான் ஏசு சொல்ல, இல்லை கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு என்ன பண்ணும்? வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்க. சங்கீதம் 33:9 சொல்கிறாரு, அவர் என்ன சொன்னாரோ அது ஆகும், அவருடைய கட்டளை நிற்கும். ஆண்டோடைய வார்த்தையே நமக்கு வாழ்வுன்னு சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் நானும் ஆண்டவற்றை எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, இந்த உங்கள் ஆண்டவர் ரொம்ப வல்லவர், உங்கள் ஆண்டவர் ரொம்ப கிருபை உள்ளவர். இப்போ நம்ம ஏதோ ஒரு கடவுளை தொழுது கொண்டிருப்போம், எவ்வளோ தூரம் நடந்து போய்கிட்டு இருப்போம். ஒருவேளை இயேசுங்கிற ஒரு ரட்சகரை நம்ம ஏற்றுக்கொள்ளோன்னே இந்த உலகத்து மக்கள் என்ன சொன்னாங்க? உங்கள் ஆண்டவர் என்ன கேட்டாலும் தருவார், உன்னை கையில் பாதுகாத்து கொள்வார், அதனால நீ கீழே குதின்னு சொல்வார். நாங்கள் போன வாரத்தில் பீகாரில் ஒரு ஞானஸ்தானத்துக்கு போயிருந்தோம். ஒரு 35 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். பீகாரில் ஒரு ஆற்றுல ஞானஸ்தானம் கொடுக்குறப்போ மேலே 2-3 வயசான ஆட்கள் உட்காந்து பேசுது. இதை ஞானஸ்தானம் வாங்கிட்டாங்க, இவங்களை அப்படியே அவங்க கடவுள் பரலோகத்துக்கு கூட்டு போகிறாரு, இயேசு ஆணி அடித்து இயேசு கூட்டு வந்த மக்கள் எங்களை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உலகம் நம்ம பார்த்து கிண்டல் பண்ணோம். ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க, சர்ச்சுக்கு போயிட்டாங்க, சர்ச்சில் உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ ஆண்டவர் அவங்க என்ன செஞ்சாலும் ஆண்டவர் கொடுப்பாரு. ஓடுற பஸ்ஸுலேருந்து கீழே குதித்தாலும் பாதுகாப்பார், இல்லை பஸ்ஸு என்ன பண்ணாலும் பாதுகாப்பார், சூசைட் பண்ண போனால் பாதுகாப்பாருன்னு சொல்லுது. ஆனால் ஆண்டவர் சொல்லார், தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. டெஸ்ட் பண்ணக்கூடாது. என் கடவுள் எனக்கு வேலை செய்கிறாரா, வேலை செய்யலையா, இந்த ஊசியை போட்டால் வேலை செய்யுமா. முந்தா நாள் ராத்திரி என்ன பண்ணேன்? இன்சுலின் போடணும். இன்சுலினா ஊசி, அந்த ஊசினா சுகர் மருந்து. ஒரு 16-18 தான் போடுவேன். எவ்வளோ நான் அன்றைக்கி ஊருக்கு டெல்லிக்கு போனேன். டெல்லிக்கு போதால எவ்வளோ மருந்து இருக்குதுன்னு பார்த்தேன். அதை பார்த்துட்டு என்ன பண்ணேன்? திருப்பாமே மொத்த மருந்தையும் உடம்புக்குள்ளே அனுப்பிட்டேன். 3 நாள் மருந்தை. லோ சுகர் ஆகி என்னை அட்மிட் பண்ணி என்னென்னவோ பண்ணியிருக்கணும். அதை ஆண்டவரை நான் டெஸ்ட் பண்ணி போடலை, தெரியாமல் போட்டுட்டேன். உடனே ஜெபம் பண்ணேன், தகப்பனே தெரியாமல் போட்டிருக்கேன்னு தெரியாமல் போட்டிருக்கேன்னு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் சொன்னார், ஒரு ஸ்வீட் சாப்பிடுங்கன்னாச்சு சரியாயிரும், ஒரு ஃபுல் ஸ்வீட் சாப்பிடுங்க டெவலப் ஆயிருன்னு சொன்னார். ஒருவேளை ஆண்டவரை நம்ம டெஸ்ட் பண்ணுறதில்ல, தெரியாமல் செய்கிறப்போ ஆண்டவர் நோய் பாதுகாக்கும் ஆண்டவர். அதுதான் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாங்க. அங்கே இயேசுவை கூப்பிட்டு அந்த சாத்தான் சொல்கிறான், மலையிலேருந்து கீழே குதிக்கவும் கடவுளினை கையில் ஏந்தி காத்துக்கொள்வார். 2வது உலகத்தின் இச்சைகள் கண்களின் பாவம். இயேசுவை சொல்கிறாரு, சாத்தான் இந்த உலகம் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த உலகத்தெல்லாம் உனக்கு தர நீ வச்சுக்கோ, ஆனால் நீ என்னையை பின்பற்றுங்கிறப்போ நம்ம கடவுளை தேடுறப்போ நம்ம உலகத்தின் இச்சைகளை கைவிடணும், உலகத்தின் பாவங்களை கைவிடணும். பாக்கு போடுறது, கோயிலை போடுறது, பொடி போடுறது, தப்பு பண்ணுறது, இதெல்லாம் விட்டுறணும். இதெல்லாம் உலகத்தின் இச்சைகள். ஒரு சிலர் பெண்கள் பாருங்கள் தவறு பண்ணுவாங்க. எதுக்குன்னா கணவன் சரியில்லாமல், வருமானம் இல்லாமல், தேவையில்லாமல் ஒரு பெண்கள் தப்பு பண்ணுவாங்க. வேறு வழியே இல்லாமல் அவங்களால பிள்ளைக்கு சோறு போட முடியாது, வாடகை கொடுக்க முடியாது, அவன் குடிகார பையிலாக இருக்கிறான், ஒன்றுக்கு லாய்க்கில் கஞ்சாக்காரனாக இருக்கிறான், அப்படி தேவையில்லாமல் தவறு பண்ணுறோம். ஆனால் அந்த தேவையில்லாமல் தவறு பண்ணதில் நம்முடைய வாழ்க்கை வீணாயிடுது. ஆனால் தேவையில்லாமல் கடன் வாங்குகிறோம், தேவையில்லாமல் ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். அப்படிப்பட்ட பிரச்சனை தேவையில்லாமல் இருக்கிறப்போ, தகப்பனே என் கணவர் சரியில்லைப்பா, என் பிள்ளைகளுக்கு உணவு இல்லைப்பா, எனக்கு மனமிறங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனேன்னு நீங்கள் ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நம்ம டெஸ்ட் பண்ணாமல், அந்த ஆண்டவர் உலகத்தின் மேலே நம்ம ஆசைப்படாமல், உலகத்தை வெறுத்து நான் ஜீவனுள்ள தகப்பனாகி உண்மை பிடிச்சிக்கிட்டப்பா, எனக்கு வாழ்வு கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம். இப்போ நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு, கிட்டத்தட்ட
சுகர் பேஷண்ட்னா 35-40 வருஷமாக எனக்கு சுகர் இருக்குது, 40 வருஷமாக எனக்கு சுகர் வியாதி இருக்குது. சுகர் வியாதி நல்ல வியாதி. ஏன்னா கூடே நிழல் மாதிரியும் ஒன்றுமே பண்ணாது. டயட் கண்ட்ரோல் இருக்கப்போ மட்டும்தான். டயட் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு பாயசம் சாப்பிட்டோம், ஒரு டீ போட்டு சக்கரை போட்டு டீ குடித்தோம், இல்லை 2 பன்னை சாப்பிட்டோம், 2 கேக்கு சாப்பிட்டோம், இப்படிலாம் சாப்பிட்றப்போ என்ன நடக்குன்னா அந்த சுகர் வியாதி கூடி கண்ணு கெட்டுப்போம், காது கெட்டுப்போம், மூக்கு கெட்டுப்போம், ஹார்ட் அட்டாக் வரும், கைகால் விழுந்துடும், கைகால் விழுந்து பேரல் அட்டாக் ஆயிரும். இப்படிப்பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாமே இருக்குது. சுகர் வியாதி எல்லா தகராறும் பண்ணோம். ஆனால் நான் ஆண்டவரோடு என்னோடு இருப்பதால் அந்த ஆண்டவர் எனக்கு ஒரு கஷ்டமும் தரல. இல்லை நிமிடம் ஸ்வீட் சாப்பிடுவேன், ப்ரெட்டு சாப்பிடுவேன், கொஞ்சமாக கேக்கு சாப்பிடுவேன், கொஞ்சமாக பாயசம் சாப்பிடுவேன். இப்போ முடிச்சுட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறேன். ஒரு கல்யாண வீட்டில் கேட்டேன், என்னையா சாப்பாடு? என்ன ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்டு, சூப்பர் சாப்பாடு வச்சுருக்கோம் வாங்க என்னாச்சுன்னார். வெரைட்டியாக சாப்பாடு வச்சுருக்கேன்னார். ஆனால் நம்ம என்ன வெரைட்டியாக சாப்பிட்டாலும் நமக்குன்னு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கார்? ஞானத்தை கொடுத்துருக்கார். அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஆண்டவர்கிட்ட, தகப்பனே எங்களுக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபையை தாங்கன்னு கேட்குறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுத்து, நிச்சயம் அந்த உலக பிரகாரமாக எனக்கு இது இல்லையே அது இல்லையேன்னு கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம் தோன்றி ஒளியாக. ஆண்டவர் எல்லா நிலையிலும் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நமக்கு குறை இருக்கேன்னு கவலைப்படக்கூடாது, நமக்கு இல்லையேன்னு கவலைப்படக்கூடாது. அவங்க வீட்டில் கார் இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு தான். அந்த டியூ கட்டணும், பெட்ரோல் போடணும், எஃப்சி பண்ணணும், பயம். ஆனால் வாடகை காரில் போகிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. காரில் போகிறோம், டிரைவர் இடிச்சிட்டாருன்னா தோத்துறோன்னு இறங்கி விட்டுட்டு நம்ம அடுத்த காரை பிடிச்சி போய்கிட்டே இருக்கலாம். சொந்தக்காருக்கும் கோர்ட்டு கேஸுன்னு அலையணும். எஃப்சி இருக்குது. இப்போ நாங்கள் காரில் வந்தோம், ஒரு போலீஸ்கார் மடக்கி பெல்ட் இல்லைங்கிறார். ஏதோ அவருக்கு கலெக்ஷனுக்கு ஏதோ தேடுறாரு, பயம். அப்போ நம்ம எதுக்குமே என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. நமக்கு இல்லைன்னு. ஆனால் கொடுத்த வாழ்வை நினைத்து கஷ்டம். இயற்கையில் நம்ம வாழணும். எப்படின்னா, ஒருத்தர் கடலுக்கு போனார், பீச். எத்தனை பேர் பீச் போயிருக்கீங்க? பீச் எத்தனை பேர்? அந்த பீச்சில் எவ்வளோ அழகாக காற்று வரும், எவ்வளோ அழகாக மண் இருக்கும். ஒருத்தர் போனார், அந்த பீச்சை பார்த்தாரு, அந்த தண்ணியை பார்த்தாரு, அந்த காற்றை பார்த்தாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டு தோற்றுறோம். நல்ல காற்று குழுகுல கீச்சி அந்த ஓரமாக உட்காந்து காற்று வாங்கிட்டு அந்த ஈர தண்ணியை கூப்பிட்டு ஒரு வீடு கட்டி விளையாண்டு எல்லாம் விளையாண்டுட்டு ஜாலியாக இருக்குன்னு வந்துட்டார் ஒருத்தர். அடுத்து ஒருத்தர் போனார், பீச் பார்த்தாரு, தண்ணியை பார்த்தாரு. அந்த தண்ணி அங்கேருந்து வர்றப்போ அந்த மண்ணெல்லாம் புரண்டு வரும், திரும்பி போகிறப்போ தெளிஞ்ச தண்ணியாக போகும். அந்த அலையோடு பிறண்டு வரப்போ நீங்கள் மெரினா சிறுநீரகம் அந்த சமாதிக்கு பின்னாலுக்கு கொஞ்சம் சாக்கடை வரும். அந்த இடத்துல சாக்கடை தண்ணி கலக்குது. கொஞ்சம் இப்படி தள்ளி பார்த்தீங்கன்னா நல்ல அந்த பீச்சு அப்படியே தண்ணி இந்த மண்ணெல்லாம் புரண்டு வரும். கரைக்கு வரப்போ திரும்ப தண்ணி போகிறப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. அந்த மண்ணெல்லாம் அதுக்குள்ளே கீழே போயிடும். ரொம்ப அழகாக இருந்தது, கண்ணாடி மாதிரி இருந்தது. கண்ணாடினா முகம் பார்க்குற மாதிரி தண்ணி அவ்வளோ அழகாக இருந்தது. உடனே அதை பண்ணார், அழகாக இருக்கே தண்ணி நல்லா இருக்கேன்னு ஒரு கை நிறைய அள்ளி வாய்க்குள்ள வச்சார். எப்படி இருக்கும்? ஐயோ உப்புன்னு துப்பிட்டார். அந்த உப்புன்னு இந்த தண்ணியை என்ன பண்ணார்? எடுத்து கடலுக்கு வெளியே ஒரு பாத்தி கட்டினார். அந்த தண்ணியை எடுத்து விட்டார். அது வெயிலில் அந்த தண்ணி காஞ்சுது. கீழே என்ன வந்துட்டு? உப்பு வந்துச்சு. 1 கிலோ உப்பு 5 ரூபான்னு விற்றுட்டாரு. 1 கிலோ உப்பு என்ன விலை? இப்போ எனக்கு தெரியல என்ன விலை. யாராவது உப்பு வாங்குவீங்களா? பாக்கெட் உப்பு அதுவும் 10 ரூபாய்க்கு போயிடுச்சா? முன்ன ஓசிலே கிடச்சது, இப்போ 10 ரூபாய்க்கு போயிடுச்சு. கடைக்கார் பூட்டி வைக்காத ஒரு பொருள். அதுதான் வெளியே. இங்கே வெளியே வைக்காங்களா உப்பை? எங்கள் ஏரியாலாம் வெளியே தான் வச்சுருப்பாங்க. மாடு கூட திங்காது அந்த உப்பை. அப்படியே அந்த உப்பை சாயா பண்ணார். அப்படி பார்த்து அந்த கடல் தண்ணியை எடுத்து பெரிய பணக்காரர் ஆகிட்டார். ஒருத்தர் வந்தார், தண்ணி நல்லா இருக்கே அதுக்குள்ளே போகலான்னு ஒரு போட்டில் போனார். போட்டில் போகிறப்போ அங்கே மீனை பார்த்தாரு. அந்த மீன் அழகாக அப்படி இப்படி இப்படி ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த மீனை பிடிச்சிட்டு வந்தார். வலையை போட்டார், தூண்டில் போட்டார். அந்த மீனை பிடிக்க வழி எப்படின்னு பார்த்தாரு, கண்டுபிடிச்சார். அந்த மீனை வெளியே கொண்டு வந்தார். அந்த வெளியே அந்த மீனை கொண்டாந்து விற்றார் சிந்தாதிரிப்பேட்டை மார்க்கெட்டில். இப்போ அவர் என்ன ஆளாகிட்டார்? பெரிய பணக்காரர் ஆகிட்டார். ஒருத்தர் பார்த்தாரு, முதல் ஆள் பார்த்தாரு தண்ணி அழகாக இருக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டார். அடுத்தவர் தண்ணி உப்பாக இருக்கு, அதை வெயிலில் காய வச்சு உப்பாக்குறாரு. அடுத்தவர் பார்த்தாரு, தண்ணிக்குள்ளே கொஞ்சம் தூரம் போட்டில் போனார், மீனாக தெரிஞ்சுது. இது என்ன மீனுன்னு பார்த்தாரு, வெளியே எடுத்துகிட்டு செத்து போச்சு.
செத்து போனதை அதை சாப்பிட்டு பார்த்தாரு. ஒரு சிலர் பச்சை மீனே சாப்பிட்ருவாங்க, பச்சை கருவாடை ஒரு சிலர் சாப்பிட்ருவாங்க, ஒரு சிலர் எறாவை பச்சையாகவே சாப்பிடுவாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதை வியாபாரம் பண்ணார், பெரிய ஆளாயிட்டார். இன்னொருத்தர் இந்த கடல் எவ்வளோ தூரம் தான் இருக்குன்னா கடலுக்குள்ளே போய்கிட்டே இருந்தார். கடல் தூரில் போய்கிட்டே இருக்குது. அப்போ நடுவில் போய் இந்த கடல் எவ்வளோ தான் ஆழம்னு பார்த்தார். எவ்வளோ ஆழனான்னு பார்த்து கடலுக்குள்ளே முங்கினார். முங்கி கடல் அடியில் போனார். அங்கே நத்தையாக இருந்தது. அதை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தார். அதை பிரித்தா முத்துக்கள் இருந்தது. ஒரு முத்தோட விலை 20 லட்சத்துக்கு விற்றுச்சு. இப்போ அவர் பெரிய பணக்காராயிட்டார். ஒருத்தர் போனார், தண்ணியை பார்த்தாரு, அழகாக இருக்குது, காற்று நல்லா இருக்குன்னு வந்துட்டார். ஒருத்தர் போனார், தண்ணி எடுத்தார், காய்ச்சார், தண்ணியை சுட வச்சார், வெயிலில் சூடு ஏற்றினார், உப்பாக மாறிச்சு, உப்பு வியாபாரம் பண்ணார். ஒருத்தர் கடலுக்குள்ளே போனார், மீன் எடுத்துகிட்டு வந்தார், விற்றார், மீன் வியாபாரி ஆகிட்டார். ஒருத்தர் முத்து வியாபாரி ஆகிட்டார். இதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு இந்த இயற்கையின் வளங்களை நமக்கு தந்திருக்கிறார். நீதிமொழிகள் 18:9 சொல்வது, தன் வேலையில் அசதையாக இருப்பவன் அலிமனுக்கு சகோதரன், தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பவனை கண்டாயானால் நீசருக்கு முன்பாக நீ ராஜாக்களோடு இருப்பான். யாரு கொடுத்த வேலையில் ஜாக்கிரதையாக செய்கிறோமோ, தூங்குறவன் அறுப்பல் போனாலும் பிச்சை கிடைக்காது. கொடுத்த வேலையில் என்ன பண்ணோம்? ஒரு பாட்டி, அன்றைக்கி ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னால் ராயப்பேட்டையில் வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த பாட்டி மாதிரி ஒரு அம்மா ஆப்பிள் விற்றாங்க. ஏடிஎம் கார்டெல்லாம் வச்சுருந்தாங்க. கூடையில் ஆப்பிள் விற்றாங்க. அந்த பாட்டியை கேட்டேன், பாட்டிமா ஆயாவோ பாட்டிமாவோ, நான் ரெண்டுமே சொல்லணும். அம்மா, இந்த ஆப்பிள் விற்கிறீங்களே, உங்கள் பிள்ளைங்களாம் என்னம்மா செய்கிறீங்க, உங்கள் வீடு எங்கன்னு கேட்டால் அந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு பிள்ளைகள் இல்லைப்பா, எனக்கு பிள்ளைகள் இல்லை, நான் தனியாக இருக்கேன், யாருமே. அது எங்கள் வீடு, இதுதான் வீடு, ரோட்லேயே படுத்துக்குது, ஏற்ற மாதிரி ஷெட்டில் படுத்துக்குது. அந்த கடையில் 2 இட்லி வாங்கி சாப்பிடுது. பைலட் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தேன். அந்த அம்மா சரி என்னென்னா, யாரையும் நம்பாமல் நான் ஒரு 2 இட்லி வாங்கி நானே வியாபாரம் பண்ணி சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க. ஒருவேளை நம்ம எதுக்குமே பயப்படாமல் கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு தகப்பனே எனக்கு இறங்குன்னு கேட்கிறப்போ, அந்த தகப்பன் விடுதலை தரும் தகப்பன், அந்த தகப்பன் வாழ்வு தரும் தகப்பன். அவர் ஒன்றுக்கும் கவலைப்படாங்க, தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்கிறாரு. கர்த்தர் மேலே பாரத்தை வச்சிருக்கிறாரு. நீங்கள் கவலைப்படுகிறதுனால் ஒரு முளத்தை கூட்ட முடியாது, இறக்க முடியாது. தகப்பனே, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பலவீனத்தில் நான் இந்த வேலையை செய்யணும்ப்பா, இந்த வேலையில் அந்த வேலையில் நம்ம உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். கடவுள் தெரிந்து கொள்வதுன்னா, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவான். உண்மை மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். பொய் சொல்லுதல், வாங்கின படத்தை திரும்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஒரு மனிதன் உண்மையுள்ள மனிதனாக இருக்கணும். எப்படின்னா, சூடான் நாட்டில் ஒரு ஊரில் ஒரு ஆள் ஆடு மேய்ச்சார். நிறைய ஆடு, 4000 ஆடு. 4000 ஆட்டில் ஒரு ஆடு காணா போனால் திருட முடியாது, சொல்ல முடியாது. அப்போ ஒருத்தர் வந்து இதில் ஒரு ஆடு எனக்கு கொடுங்கிறார். காசு தரேன். இல்லைங்க, இது என்ன காடு இல்லைங்க, இந்த ஆட்டை பாதுகாக்கிற வேலை தான் எனக்கு. அதாவது அந்த ஆட்டுக்கு விரோதமாக சிங்கமும் கரடி வரப்போ தாவீது போய் அதை அடித்து கொண்டுட்டார். எனக்கு பாதுகாக்கிற வேலை தான் இந்த வேலைன்னு சொன்னார். இல்லைப்பா, இந்த 4000 ஆடில் ஒரு ஆடு காணாமனா தெரியாது, இந்த காசு தரேன். இல்லைங்க, அதை ஒரு பையன் எடுத்து வீடியோ போட்டான். அந்த ஓனர் பார்த்தாரு, 4000 ஆடு வச்சு ஒரு ஆட்டை கூட விற்கலையடா, எவ்வளோ நல்லவன்னு சொல்லி அவனுக்கு கிஃப்ட்டு, அந்த ஆட்டெல்லாம் அவனுக்கே கிஃப்டாக கொடுத்துட்டாரான். ஒரு ஆடு விற்றா 2000 ரூபா கிடச்சிருக்கான், இல்லை 10000 ரூபா கிடச்சிருக்கான். மொத்த ஆடையும் அவன்கிட்ட கொடுத்து நீ உண்மையுள்ள மனிதன் தான். அதான் ஆண்டவர் பார்க்குறாரு. அவன் மன்மம் உண்மையுள்ளதுன்று அவனுக்கு வாழ்வு குறிக்கிறார். என்னாகமம் 12 சொல்கிறாரு, என் வீட்டில் எங்கே உண்மையுள்ளன்னு மோசையை ஏற்ற சொல்கிறார். என் வீட்டில் எங்கே உண்மையுள்ளன்னு மோசையை ஏற்ற சொல்கிறார். நெகேமியா 9:7 கல்தேயரின் ஊர் பட்டணத்திலிருந்து அவன் மனம் உண்மையுள்ளதுன்னு ஆண்டவர் அழைச்சிட்டு வர்றார். பவுலடிகள் சொல்ப்போம், கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ ஒழுக்கமுள்ளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அது மட்டும்தான் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நம்ம கடவுள்கிட்ட உண்மையாக இருக்கிறப்போ, கணவர்கிட்ட உண்மையாக இருக்கிறப்போ, மனைவிட்ட உண்மையாக இருக்கிறப்போ, நம்ம மனதளவில் திருடாமல் பொய் சொல்லாமல் இருக்கிறப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆண்டவர் உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உங்களை பெருக செய்வார். அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையாக இருப்போமா? ஒரு விசை கூட ஆண்டவரை நோக்கி, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, எங்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, எங்கள் வழி நடத்தலை தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்ப்போமா?
இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அதியார் சாய்ந்திலை பாரிடுவேன். ஆம் தகப்பனே, என் அன்பு சகோதர சகோதரி உங்களுக்கு கரத்தில் தருகிறோம். உங்களுடைய கிருபை வழிநடத்தவர்களோடு இறங்கட்டுமாப்பா. இந்த உலகத்தில் எவ்வளோ பொருள் இருந்தாலும் பொருள் வாழ்வு கொடுக்காதப்பா. தேவையான பொருள் இருந்தால் போதும்னு பார்த்தோம்ப்பா. அன்பு சகோதரிய தேவைகளை சந்திங்க, பிரச்சனைகளை சந்திங்க. அவங்களோடு உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும்ப்பா, வழிநடத்தல் இருக்கட்டும். ஒரு விசை கூட தகப்பனை கொடுத்த வேலையில் உண்மையாக இருக்க கிருபை செய்யுங்க. இந்த திருச்சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விதமான மன அமைதி இல்லாத நிலைமையில் படுத்தா தூக்கம் வரல, கெட்ட கனவுகள், அப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறப்பா. ஒரு விஷயம் கூட அந்த அசுத்தாவிகளை அவ்வளோட்டு கடந்து போட்டோம்ப்பா. அந்த கெட்ட எண்ணங்களை அவ்வளோடு கடந்து போட்டோம். ஆசைவதிங்க. ஒரு விதமான சாப்பிட்டா ஜீரணிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறப்பா. சாப்பிட்டா ஜீரணிக்கலை, பசிக்கலைன்னு அந்த வயிற்றில் எத்தனையோ பிரச்சனைகள் மத்திருக்கிற அன்பு சகோதரிக்காக மனம் இறங்குறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. அந்த மன உளைச்சலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க. உங்களுடைய கிருபை அவர்களோடு இருக்கட்டும், உங்களுடைய இரக்கம் அவர்களோடு இருக்கட்டும். ஒரு விஷயம் கூட ஒவ்வொருவோடு உங்களுடைய பிரசனம், உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இவர்களோடு இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபக்கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. இன்றைய வேத வசனம் ரோமர் 5 அதிகாரம் 8 வசனம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். Today's Bible verse, Romans chapter 5 verse 8. God demonstrates His own love towards us in that while we were still sinners, Christ died for us. Amen.